காத்திருந்த கோவைக்கு கிடைத்தது குட் நியூஸ். சிக்னலில் நின்ற நாட்கள் முடிய போகிறது. நெரிசலுக்கு முடிவு கட்டும் விதமாக சாய்பாபா காலனி மேம்பாலம் அடுத்த வாரம் மக்கள் பயன்பாட்டுக்கு வரப்போகிறது. பல மாதங்களாக எதிர்பார்க்கப்பட்டு வந்த கோவை சாய்பாபா காலனி சந்திப்பு மேம்பாலம் அடுத்த வாரம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நகரின் முக்கிய போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் திட்டமாக கருதப்படும் இந்த மேம்பாலம் இறுதி கட்ட பணிகளை எட்டியுள்ளதால் பொதுமக்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மேம்பால திட்டம் 2022ஆம் ஆண்டு ஒப்புதல் பெற்ற நிலையில் 2025ஆம் ஆண்டு நெடுஞ்சாலைத்துறை கட்டுமான பணிகளை தொடங்கியது. சுமார் 71 கோடி செலவில் 1.2 கிலோமீட்டர் நீளமும் 4 வழி பாதையும் கொண்டு இந்த மேம்பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. தற்போது மேம்பாலத்தின் பிரதான சாலை பணிகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளன. மேம்பாலம் திறக்கப்பட்ட பிறகே அதன் கீழ்ப்பகுதியில் அமைக்கப்படும் சேவை சாலைகள் மற்றும் பயன்பாட்டு வசதிகளான மின் கம்பிகள், குடிநீர் குழாய்கள் உள்ளிட்ட உள்கட்டமைப்பு மாற்று பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திட்டம் தொடங்கிய நாளிலிருந்து 24 மாதங்களுக்குள் முழுமையாக நிறைவு செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. கடந்த வாரம் மாவட்ட ஆட்சியர் பணிகளை நேரில் ஆய்வு செய்து பிரதான சாலையின் அனைத்து முக்கிய பணிகளையும் முடித்த பிறகு மேம்பாலத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த மேம்பாலம் திறக்கப்பட்டவுடன் சாய்பாபா காலனி சந்திப்பில் நீண்ட நேரமாக நிலவி வந்த போக்குவரத்து நெரிசல் கணிசமாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அலுவலக நேரங்களிலும் பள்ளி, கல்லூரி நேரங்களிலும் வாகன ஓட்டிகளுக்கு இது பெரும் நிவாரணமாக அமையும் என்று போக்குவரத்து நிபுணர்கள் கருதுகின்றனர். கோவை நகரின் வளர்ந்து வரும் போக்குவரத்து தேவையை கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த மேம்பாலம் நகரின் முக்கிய உள்கட்டமைப்பு திட்டங்களில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது.